அனைவருக்கும் வணக்கம். நாராயணாய வித்மிஹி வாசுதேவாய திமிஹி தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத். நாராயணனுடைய அனுகிரகத்தால் பாலத்தினுடைய திருவருளால் முருகப்பெருமான் ஆசை கொண்டு திருவோண விரதம் பரவ வருஷம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி 5/6/2026 வெள்ளிக்கிழமை தேய்பிறை பஞ்சமி திதி இரவு 10:43 வரை. அதன் பின்பு சஷ்டி திதி. திருவோண நட்சத்திரம் நாளை அதிகாலை 3:43 வரை. அதன் பின்பு அபிட்டம் நட்சத்திரம். பிரம்மம் நாமயோகம் காலை 9:42 வரை. அதன் பின்பு மாகேந்திர நாமயோகம். கௌளவ கரணம் பகல் 12:28 வரை. அதன் பின்பு தைதூல கரணம். இந்த யோகம் சுமாராக உள்ளது, மந்த யோகம். திருவோண விரதம். திருவோண விரதம் என்றாலே பெருமாளுடைய அனுகிரகம் பெறணும். ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பெருமாளுக்கு உண்டான தன்மை நம்மளுக்கு ஆளப்படுது. இது வெள்ளிக்கிழமையும் பஞ்சமி திதி கூடிய காலம். அப்ப லட்சுமியுடைய அனுகிரகமும் கருட பெருமானுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைக்கும். இந்த திருவோண விரதம் தடையின்றி காரியம் நடக்கணும். கிரக கோளாறு நிறைய இருக்குது. எல்லா பக்கம் போனால் பிளாக் ஆகுது. ஒவ்வொரு பக்கம் நான் போய் பார்த்துட்டேன். எந்த பக்கம் வழி கிடைக்கல. இறைவா நீ தான் கதி அப்படின்னு நம்ம இருக்கும்போது அந்த ராகு சனி கேது போன்ற கிரகம் நம்மளுக்கு மறைக்கப்படும். இந்த ராகு சனி கேது உண்டான தோஷமும் சேர்த்து நிவர்த்தி செய்யக்கூடிய காலம் அது கருடனுடைய காலம். அதனால தான் சரியா கருட பஞ்சமி சொல்லுவோம். இது பஞ்சமிக்கு வாராகியம்மன் வழிபாடு கூட செய்வாங்க. ஆனால் திருவோண விரதமும் வெள்ளிக்கிழமை பஞ்சமி திதி கூடிய காலம்ங்கிறதுனால பெருமாளுக்கு அவ்வளவு மகிமை வாய்ந்தது. தவறாம வழிபாடு செய்யுங்க. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த காலத்துல நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. உடனே நீங்க ஆலயத்துக்கு போயிடணும். நாராயணா பெருமாளுக்கு தீபம், கருட பகவானுக்கு தீபம், லட்சுமி தேவிக்கு தீபம். பெருமாள் திருமஞ்சனம் இருந்தால் திருமஞ்சனத்துல கலந்து கொள்ளணும். அதே போல் கருடனுக்கு பூமாலை சாத்தி வஸ்திரம் சாத்தி அர்ச்சனை செய்து கொள்ளலாம். மகாலட்சுமி தாயாருக்கு அதே மாதிரி திருமஞ்சனம் நடந்தா அதுலேயும் கலந்து கொள்ளணும். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தேவி யார் யார் பூஜை செய்துட்டு வராங்களோ அடியா செல்வம் கிடைக்கும் சொல்றோம். நான் 2 நாள் செஞ்சுட்டேன், 2 வாரம் முடியுமா? 3 வாரம் செஞ்சுட்டா போதுமா? எத்தனை வாரம் செய்யணும்? ஒரு பூஜை பண்ண சொல்லிட்டா ஒரு ஜோசியர்கிட்ட ஒரு பெரியவர்கிட்ட ஒரு கோயில் குருக்கள் சொல்றாருன்னா போய் கேட்க வேண்டிய கேள்வி முதல்ல மக்களுக்கு என்ன இருக்கும்? எத்தனை வாரம் செய்யணும்? அப்ப இந்த வாரம் செஞ்சா போதுமா? அப்ப இன்னைக்கு மட்டும் நீ சாப்பிட்டா போதுமா? நாளைக்கு சாப்பாடு வேண்டாமா? ஆனா டெய்லி நம்மளுக்கு உணவு வேணும், டெய்லி நம்மளுக்கு சாப்பாடு வேணும். பூஜை செஞ்சுட்டு வர்றதுக்கு என்ன, வாரத்துக்கு ஒரு நாள் வெள்ளிக்கிழமை தோறும் தவறாம பூஜை செய்து வர வர மெல்ல 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 தரித்திரம் எல்லாம் நீங்கி லட்சுமி கடாட்சம் பெருமாளுடைய அனுகிரகத்தோடு சேர்த்து நம்மளுக்கு கிடைக்கும் போது அது எவ்வளவு தூரம் நம்மளுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கும் பாருங்க. இதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு. பெருமாள் ஆலயம் செல்லணுமா? திருவோண விரதம் அது பாட்டு அது வரட்டும். வெள்ளிக்கிழமையா அது பாட்டு கிழமை போயிட்டே இருக்கும். அப்படிலாம் யார் நினைச்சிட்டு இருக்காங்க? அத்தனைக்கு பேருக்கும் என்னைக்கும் வாழ்க்கையில முன்னேற்றம் கொடுக்காது. மதித்து நடக்கணும். இறைவனை மதித்து நடக்க கத்துக்கணும். அதனாலதான் பெரியவர்கள்லாம் என்ன சொல்லியிருக்காங்க, நீ எப்போ ஒரு அடி இறைவனை எடுத்து நீ முன்னாடி வைக்கிறியோ உன்னை நோக்கி 10 அடி இறைவனுக்கு முன்னாடி எடுத்து வைப்பார் அப்படின்னு சொல்றாங்க அது பெரியவங்க. அப்ப பெருமாள் ஆலயம் சென்று கருட பகவானுக்கு பூஜை செய்யணும், பெருமாளுக்கு பூஜை செய்யணும், தாயாருக்கும் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமைங்கிறதுனால மனதார வேண்டிக்கணும். தாமரைப்பூ மாலை முடிஞ்சா சாத்துங்க. தாமரைப்பூ மாலை சாத்தி தாமரைப்பூவால் அர்ச்சனை செய்து
நெய் தீபம் ஒரு 5 தீபத்துக்கு மேலே எவ்வளவு தீபம்னாலும் ஏற்றலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 5 நெய் தீபம், நல்ல நெய்யை, பசு நெய் அது மாதிரி வாங்கி ஏற்றி வழிபாடு செய்யணும். உங்கள் பேர், குலம், கோத்திரம் அனைத்தும் சொல்லி அர்ச்சனை செய்து கொள்ளணும். லட்சுமி தாயார் சன்னதி முன்னாடி அமர்ந்து மனதார வேண்டிக்கணும். அதுவும் இந்த கன்னி பெண்கள், திருமணத்துக்காண்டி தயாராக இருக்கக்கூடிய பெண்கள் இந்த லட்சுமி தேவி இந்த தினம் வழிபாடு செய்யும்போது கண்டிப்பாக திருமணம் மிக விரைவில் கைகூடும். ஏன்னா திருமண விரதம் வெள்ளிக்கிழமை கூடிய காலங்கிறதுனால திருமணம் சீக்கிரம் கைகூடும். அது பஞ்சமி, கருட பஞ்சமி மாதிரி பஞ்சமி சேர்த்து வந்திருக்கு. கருடனுடைய காலம், சர்ப்பதோஷம்லாம் நிவர்த்தி ஆயிடும். அந்த தாயார் உத்தரவிட்டால் கருட பகவான் அனைத்து கிரகத்து உண்டான கோளாறு நிவர்த்தி செய்து விடுவார். பெருமாளுடைய அனுகிரகம் சேர்த்து கிடைச்சிடும். அதனால பெண்கள் லட்சுமி தேவி முன்னாடி போய் மன்றாடி முடிஞ்சால் ஒரு மணி நேரம் மாதிரி உட்காந்து பிரார்த்தனை செய்யுங்க. உங்களால என்ன சுலோகம் தெரியுமோ அது சொல்லிட்டு வாங்க. உங்களுக்கு சுலோகம் தெரியல, நல்ல அம்பாளை பிரதட்சணை வாங்க. பிரதட்சணை வரக்கூடிய இடமாக இருந்தால் நல்ல பிரதட்சணை வழிபாடு செய்யுங்க லட்சுமி தேவி. இதில் வழியே இல்லை, பிரதட்சணை மட்டும் உட்காந்துருங்க. அந்த அம்மன் முன்னாடி உட்காந்து உங்களால் முடிஞ்ச ஓம் மகாலட்சுமி தேவியை போற்றி போற்றி அப்படி சொல்லிட்டே வாங்க. ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமஹ அப்படி சொல்லலாம். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி தேவியே நமோ நமஹ வெள்ளமா சொல்லலாம். மகாலட்சுமி தேவியே நமோ நமஹ. ஒரு கோவில், உன்னுடம்பு ஆலயம், கள்ளப்புலனைந்தும் காணா மணி விளக்குங்கிற மாதிரி மணி விளக்கு உங்களுக்கு வேலை செய்யும். ஹிருதயபூர்வமாகவும் அடி வைத்து மூலமாகவும் வரணும் அந்த மந்திரம். நாவில தொட்டு நாவிலே முடியக்கூடாது. அதனால ஒரு ஜபம் செய்யும் போது கூட சொல்லுவோம், மனதார செய். அப்ப மனதுல எண்ணத்துல இருந்து வரணும், நாக்குல இருந்து வரணும். யாரும் சொன்னதில்லை, அடி வயிற்றுல இருந்து வரணும் சொல்லுவோம். அதனால ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபதயே வர வரத சர்வஜனமே வசமானயே ஸ்வாஹா. அடி வயிற்று தொட்டு மூலாதாரம் தொட்டு தான் அந்த மந்திரமே வரும், கணபதி மந்திரம். அதே மாதிரி மகாலட்சுமியுடைய மூல மந்திரம் கமலே கமலே கமலாலயே பிரசிதே பிரசிதே ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீம் சகல சௌபாக்கியம் தேகினே மகாலட்சுமி நமோ நம ஸ்வஹா. ஹிருதயபூர்வமாக வரும். அதே மாதிரி தியான சுலகம் சொல்லும். வந்தே பத்மகராம் பிரசன்னவதனாம் சௌபாகியம் பாகியதாம் அஸ்தாபியம் மணிகலா நாதாபிய புக்ஷம் பக்தாவள செய்தி ஹரிகர பிரமாகிதம் அப்படி சொல்லலாம். காயத்ரி மந்திரம் சொல்லலாம். மகாதேவிஞ்சே விஷ்ணு பத்னிஞ்ச திமிகி தன்னோ லட்சுமி பிரஞ்சதேது. இந்த மந்திரம் எல்லாம் சொல்லி லட்சுமி தாயார் இந்த பெண்கள் வழிபாடு செய்து வர 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 திருமணம் மிக விரைவில் கைகூடும். ஆண்கள் பெருமாளை சேவித்து வரும்போது தொழில் நல்ல விருத்தி அடையும், நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும், நல்ல ஒரு தருணம் கிடைக்கும். கிரக கோளாறுலாம் நிவர்த்தி ஆகும் இந்த தருணத்துல. வருடம் சேர்ந்து வரக்கூடிய நாள். அதனால பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இது மிக உயர்ந்த காலம். இல்லறத்தரசிகளுக்கு குடும்பத்துண்டான தரித்திரம் நீங்கக்கூடிய காலம். தரித்திரமே இருக்காது. லட்சுமி தேவி பூஜை செய்து வர வர, அந்த திருமண விரதம் இருந்து வர வர உங்களால என்ன உபயம் பண்ண முடியுமோ பண்ணி அது வழிபாடு செய்து வர வர உங்களுக்கு அனைத்து விதமான சௌபாக்கியங்கள் அந்த பெருமாள் கொடுப்பார். தடை அனைத்து நிவர்த்தி செய்துடுவார். அதனால சக்கரத்தாழ்வார் பேர் அவருக்கு. அந்த சங்கு சக்கரதாரி அவர் நினைச்சாலே போதும். பெருமாளுக்கு குபேர சம்பத்து என்று சொல்றது அதுதான். குசிலர் வச்சு அந்த கதை நிறைய பேர் சொல்லுவாங்க. 27 குழந்தைகள் குஷலருக்கு. வறுமைனா அவ்வளவு வறுமை. ஒருவேளை உணவு அருந்ததுக்கு பல காலம் ஆகும், நல்ல உணவு உண்றதுக்கு. அப்படிப்பட்ட தரித்திரனுக்கு கோடி 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 வாரி கொடுத்தவர் கிருஷ்ணாவதாரத்துல நம்ம பார்த்துட்டு வரோம். சகல வகையான செல்வத்தை நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். அதனால இந்த திருமண விரதத்துல மனதார வேண்டி உங்களுக்கு என்ன அவதாரம் பிடிக்கும், கிருஷ்ண அவதாரம் பிடிக்குமா, பெருமாளுடைய அனைத்து அவதாரம் நீங்க
சேர்த்து வழிபாடு செய்யலாம். ராமரை பிடிக்குமா வழிபாடு செய்யலாம். நம்மளுக்கு முடிஞ்ச அளவுக்கு, நம்ம தெரிஞ்ச அளவுக்கு, மக்களுக்கு அறிந்த அளவுக்கு 3 தான். ராமர் தெரியும், கிருஷ்ணர் தெரியும், பெருமாள் தெரியும், அவ்வளவுதான். மற்ற கூர்ம அவதாரம், நரசிம்ம அவதாரம் எல்லாம் வந்து பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. கல்கி அவதாரம் இந்த மாதிரி தான் எடுக்கணும். மச்ச அவதாரம் அதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்கிறது இல்லை. பரசுராம அவதாரம் அதுவும் எடுக்கிறது இல்லை. ஆனால் நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த 3 மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய பாடம். ராமாயண காலம் மக்கள் இப்படிதான் வாழணும், குடும்பம் எல்லாரும் இப்படிதான் நடக்கணும் சொல்லக்கூடியவர் இது. தர்மத்தை இப்படிதான் நிலைநாட்டணும், அதுல அதர்மம் இருந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லக்கூடியவர் தான் கிருஷ்ண பரமாத்மனுடைய அவதாரம். அதனால அந்த பெருமாளை மனதார வேண்டி பூஜை செய்துட்டு வர வர உங்களுக்கு அனைத்து விதமான சௌமங்கலம் அடையும் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.